சீர்காழி அருகே மடவாமேடு மீனவ கிராமத்தில் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், விவரங்கள் என்ன? சீர்காழி அருகே மடவாமேடு மீனவ கிராமத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கடல் அரிப்பால் சவுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்து காணப்படுகிறது. மேலும் கடல் நீர் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் கருங்கல் கொட்டி தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என மீனவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இது மட்டுமில்லாமல் சுமார் 100 மீட்டர் தூரம் கடல் நீர் ஏறி ஊருக்குள் வந்துள்ளதால் அங்குள்ள படகுகளையும் மீனவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மடவாமேடு மீனவ கிராமத்தில் ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களின் பிரதான தொழிலாக மீன்பிடி தொழில் இருந்து வருகிறது. சுமார் 300க்கும் மேற்பட்ட படகுகளும் 500க்கும் மேற்பட்ட கட்டுமரங்களும் பயன்படுத்தி மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். கடந்த 2 வருடங்களாக இந்த பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக பலத்த மழை மற்றும் கடல் சீற்றம் ஏற்பட்டு மடவாமேடு மீனவ கிராமத்தை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதிகளில் மண் அரிப்பு ஏற்பட்டும் அதிக அளவிலான உள்ள தடுப்பு அந்த சவுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்தும் கடற்கரையில் விழுந்து உள்ளன. இதனால் மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து வருகின்றனர். இந்த கடற்கரை பகுதியை ஒட்டி தொடர்ந்து இதுபோல கடல் அரிப்பு ஏற்பட்டும் கடல் நீர் ஊருக்குள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதால் இந்த பகுதியில் கருங்கற்களை 2 கிலோமீட்டர் தூரத்தில் கொட்டி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதே போல சீர்காழி அருகே உள்ள பழையாறு முதல் தரங்கம்பாடி வரையிலான 26 மீனவ கிராமங்களை ஒட்டி சுமார் 30 கிலோமீட்டர் தூரமும் இதே நிலைதான் காணப்படுகிறது. தற்போது இந்த காட்சிகளை நம் ட்ரோன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மீனவ கோரிக்கையாக இருப்பது என்னவென்றால், தொடர்ந்து மீன்பிடி தொழிலை தான் செய்து வருகிறோம். மற்றபடி வேற எந்த தொழிலுக்கும் தாங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளதால் மழைக்காலங்கள் வெள்ளக்காலங்களிலும் தொழில் பாதிக்கப்படுவதாகவும் கடலின் முகத்துவார பகுதி அடைந்து அது போன்ற காலங்களில் பாதிக்கப்படுவதாகவும் இது போன்ற மழை இல்லாத காலங்களில் மீன்பிடி செல்வதற்கு இதுபோன்ற கடல் அரிப்பு ஏற்பட்டு தங்களுக்கு வாழ்வாதாரம் இழந்து வருவதாகவும் தமிழக அரசு உடனடியாக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.